அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 3. மெதுவாக தனது தலையை வலப்பக்கம் திரும்பி பார்த்தாள். ருத்ரனின் கைகள் அவள் தோளை சுற்றி வளைத்திருப்பது கண்ணில் பட்டது. அவன் முகத்தை மறுபடியும் ஏறெடுத்து பார்த்தாள். இவள் கண்களிலோ சொல்லொன்னா கவலை, ஏக்கம் எல்லாம் அப்பட்டமாக தெரிந்தது. எல்லாம் சில கணங்களே. உடனே தன் முக பாவத்தை மாற்றியவள் அவன் கைகளை விலக்கிவிட்டு ஜன்னலோரமாக விலகி அமர்ந்து தன் கண்களை வெளியே பயணிக்க விட்டாள். சிறிது நேரத்திலேயே ஏதோ தடைபடுவது போல் தோன்ற வெடுக்கென்று கண்களை திறந்தவன் அருகே திரும்பி பார்த்தான். அவன் கண்களோ அக்னி ஜுவாலையாய் தகித்து கொண்டிருந்தன. ஐயோ, சும்மாவே வந்ததும் ஆடினான். இப்போ இவன் மேலே வேற சாஞ்சி தூங்கியிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் சொல்ல போறானோ என்று மனதில் நினைத்து கொண்டு நடுங்கும் கைகளால் தன் சாலை பிடித்து கொண்டு படபடுக்கும் இதயத்துடன் அமர்ந்திருந்தாள். அந்த குளிர்காற்றிலும் அவள் நெற்றியில் வேர்வை துளிகள் பூத்திருக்க ருத்ரனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவளின் இந்த பதற்றத்தில் அவனின் கோபம் மெல்ல குறைந்தது. இப்படியே நேரம் கடந்திருக்க வீடும் வந்து சேர்ந்தது. இவர்களின் முறைப்படி பெண் வீட்டில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜனனியின் ஊரில்தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. நண்பர்கள் வந்தால் தங்குவதற்கு என 2 பெரிய வீடுகள் ஏற்பாடு செய்து, ஒன்று பெண் தோழிகளுக்கும் மற்றொன்று மாப்பிள்ளை தோழர்களுக்கும் மற்றும் பல உறவினர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ருத்ரன் மற்றும் நீத்து மற்ற இருவருக்கும் மிகவும் நெருங்கியவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டிலேயே இருவரும் தங்க வைக்கப்பட்டனர். மாடியில் உள்ள 2 அறைகள் அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டது. அந்தோ பரிதாபம், 2ம் எதிரெதிர் அறைகள். இருவரும் உள்ளே நுழைந்ததும் ஜனனி ஓடி வந்து நீத்துவை கட்டி கொண்டாள். ஜனனி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தனது தோழிக்காக நீத்துவும் தன் மன சோர்விலிருந்து வெளிவந்து முகத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாள். எல்லோரும் அவரவர் வேலைகளை பார்க்க சென்றுவிட ருத்ரனும் நீத்துவும் அவர்களின் அறைகளுக்குள் சென்று மறைந்து கொண்டனர். கதவை சாத்தும்போது ருத்ரனின் பார்வை முழுவதும் ஆருணிதாவின் முகத்திலேயே படிந்திருந்தது. இவள் கதவை மெதுவாக சாத்த ருத்ரனு படார் என்று கதவை அடைத்தான். கதவை அடைத்த காரிகையோ அதே கதவில் சாய்ந்து நின்ற வண்ணம் மூச்சுக்காற்றை இழுத்து விட்டாள். 2 கண்களிலும் வேதனையின் சாயல். அமைதியாக சென்று தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமினுள் புகுந்து கொண்டாள். அதே சமயம் எதிர் திசையில் உள்ள ரூமில் கதவில் சாய்ந்த வண்ணம் நின்றிருந்தான் ருத்ரன். அவன் கண்களிலோ கோபத்தின் சாயல். அப்படி இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்திருக்கும்? ஆருணிதாவின் சோகமும் ருத்ரனின் கோபமும் விலகி அங்கே மகிழ்ச்சி குடியேறும் நாள் வருமா? தோழர்களை அவர்களின் அறைகளுக்கு அனுப்பி வைத்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி கீழே நின்று இருந்தனர். ஜானு, மேரேஜுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. எப்படா மேரேஜ் முடியும்னு இருக்குது என்று பெருமூச்சு விட்டான் பிரகாஷ். ஜானுவோ வெட்கப்பட்டு கொண்டே தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். எப்போ பாரு ஓடி ஒளிஞ்சிக்கிறது. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டி என்று சொல்லிவிட்டு எனது வேலையை பார்க்க கிளம்பிவிட்டான் பிரகாஷ். சரியாக 1 மணி நேரம் கழித்து ஆருணிதாவின் அறை கதவை தட்டினாள் ஜானு. ஏய், என்னடி பண்ணுற? கதவை திறடி, வயிறு பசிக்கலையா என்று கேட்க அந்நேரம் தனது அறை கதவை திறந்தான் ருத்ரன். கதவை திறந்தவன் நீத்துவின் அறை கதவில் பார்வையை பதித்துவிட்டு ஜானுவை பார்க்க அவளோ சிறு புன்னகை செய்து சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். ருத்ரனும் சிறு புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு கீழே இறங்கி சென்றான். அவன் சென்ற அடுத்த கணம் கதவை திறந்த நீத்து ருத்ரன் அறை கதவை நொடி பொழுதில் பார்த்துவிட்டு ஜானுவை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிறு புன்னகை செய்து கொண்டனர். ஏய் நீத்து, பசிக்கலையாடி? எவ்வளவு நேரமாக கதவுக்கு வெளியே நின்று கத்துறது என்று கேட்க ஜானுவின் கை வளைவுக்குள் தன் கையை கோர்த்தபடி கீழே இறங்கி சாப்பிட சென்றனர். ஜானுவின் தாயும் தந்தையும் நீத்துவை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டனர். கீழே டைனிங் டேபிளில் பிரகாஷ், ருத்ரன் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்கள் இருவரின் எதிரே உள்ள இருக்கையில் ஜனனியும் நீத்துவும் அமர்ந்தனர். ருத்ரன் அவன் தட்டை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருக்க
பிரகாஷின் கை தட்டில் இருந்தாலும் பார்வை முழுவதும் ஜனனியையே மொய்த்து கொண்டிருந்தது. அதே சமயம் ருத்ரனின் பார்வை அடிக்கடி நீத்துவின் முகத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் நீத்துவோ எவனுக்கோ வந்த விருந்து என்ற தனது தட்டில் மட்டுமே கவனமாக இருந்தாள். அவளின் இச்செய்கையை பார்த்த ருத்ரனுக்கோ மனதில் கோபம் துளிர்விட ஆரம்பித்தது. தின்னி பண்டாரம், கொஞ்சமாவது தலையை தூக்கி பார்க்குதா பாரு, தெண்ட தீவட்டி, சோத்தை பார்த்தா போதும், நல்லா கொட்டிக்க வேண்டியது என்று ஒரு மனம் பொரிந்து தள்ள, மறுமணமோ தம்பி நல்லா அவளை பாரு, அவளை பார்த்தா நல்லா கொட்டிக்கிற போலவா இருக்கு என்று எடுத்துரைத்தது. அவளை பார்த்துவிட்டு மீண்டும் உணவில் கவனமானான். கை கழுவ எழுந்து சென்ற ஜனனியின் பின்னே பிரகாசம் சென்றுவிட, யாரும் இல்லாத அறையில் தனித்து விடப்பட்டனர் ருத்ரனும் நீத்துவும். யாரும் இல்லை என்ற தைரியத்தில் நீத்துவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். அவனின் பார்வை உணர்ந்தவளோ பார்வையை இம்மி அளவும் உயர்த்தவில்லை. அந்நேரம் அங்கே வந்த ஜனனி, அன்னையோ, நீத்தும்மா நல்லா சாப்பிடுடா என்று கூறி ஒரு தோசையை அவள் தட்டில் வைத்துவிட்டு ருத்ரனின் தட்டிலும் ஒரு தோசையை வைத்தார். தோசையை வைத்தவர் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். அவரோ, என்னம்மா நீத்து, அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் என்று கேட்க, அவளோ சட்டென்று நிமிர்ந்து ருத்ரனை தான் பார்த்தாள். அவனும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான்.